வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் விடிந்தாலும் வானம் இருள் பூ. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. ஹலோ, எங்கடா இருக்கேன்? சரி கிளம்பி டீ கடையில் வாடா சொல்லிட்டேன், வாடா நேரில் வாடா சொல்லிட்டேன். மச்சான் சரியான பீஸ்ரா. ஆமாம் மச்சான், செம்ம ஷேப்பில். மச்சான் வாடா அடி சொல்கிறேன் வாடா. டேய் என்னடா டேய் 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 இல்லைங்கடா டேய். இறங்கடா ப்ரோ. எதுக்கு ப்ரோ அடிக்கிறேன்? ஏன் ப்ரோ அடிக்கிறேன்? மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. ரோட்டில் போகிற பொண்ணுங்களாம் இப்படி தான் தப்பாக பார்த்து பேசிங்களாடா. நீங்களாம் இப்படி பார்க்குறதுனால தானே சால்வ் போட்டு போ, ட்ரெஸ்ஸு டைட்டாக போடாதுன்னு சொல்கிறோம். ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ. என்னது என்ன ஷேப்பா ஷேப்பா? உங்கள் அக்கா தங்கச்சியில் இப்படி தான் சாரி ப்ரோ. டேய் போங்கடா டேய். எதுக்கு மச்சான் போட்டு அவனை அப்படி வச்ச? அவன் ஏதோ ஒரு பொண்ணு பேசுனது நீ எதுக்குடா கோவப்படுற? சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஹலோ சிவா, எங்கடா இருக்க? சரி கிளம்பி டீ கடைக்கு வாடா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மச்சான், அந்த வரானா. வரட்டும் வரட்டும். என்ன மச்சான் கூப்பிட்டுருந்தீங்க? இவன் தான் கூப்பிட்டான். ஃபோனு குடுறா. எதுக்குடா எதுக்குடா? ஏன் ஃபோனு குடுறா. ஏன்டா இப்படி போய் போகிற? ஃபோன் கேட்டா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஃபோன் கூடுறா கேட்டா. சரி இந்தா. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி கொடு. உனக்கு எதனா வேணா சொல்லிக்கோ. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆ வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் அதை பாடுறா. ஏன்டா இவ்வளோ ஃபேக் ஐடி வச்சுக்கிறான்? இவ்வளோ ஃபேக் ஐடி வச்சிருக்கான் பார்த்தியா? மச்சான் இது யாழ்ரா. மச்சான் இது யாழ்ரா. இரு இரு அவன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். இந்த ஒன்டாம் பேர் மச்சான். இந்த ஃபேக் ஐடிலாம் எப்போத்துலேருந்துடா வச்சுருக்கேன்? சரி இதெல்லாம் எப்படி இருந்தால் வச்சுருக்கேன்டா. இதை வச்சு தான் இப்போ ஏழில் ஒர்க் பண்ணுறாங்களே, இதை வச்சு தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். மச்சான் இந்த ஏஐ வச்சு இப்படிலாம் பண்ணுறியா? ஆமாண்டா மச்சான், அதான் நீ சொன்னல. அதே நீயே சொல்லிவிடு மச்சான். மச்சான் ஐடி கம்பெனியில் கேப் ஆட்டும்போது இங்கே இருக்கிற ஆஃபீஸ் பசங்களை ஆஃபீஸ் பண்ணுங்களே ஏஐ வச்சு மாப் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்களா? அந்தளவுக்கு நான் எதுவும் பண்ணல. ஏன் மச்சான் அடிச்ச? டேய் இரா மச்சான், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஃபேக் ஐடி இருக்குல்ல, அது இவனோட ஆள். மச்சான் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா அவன் ஆளுன்னு. டேய் ஒழுங்கா போய்டு அடிச்சு சா வச்சிருவோம் ஒன்று போய்டு. மச்சான் சாரா மச்சான். டேய் இரா ஒரு நிமிஷம்ரா, இங்கே வா மச்சான்.
காலைல அர்ச்சனை ஏன் அர்ச்சனை கேட்டல என் வானில் தப்பாக பார்த்தனால தான்டா ஆவானாங்களே அர்ச்சனை. மச்சான் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சரியா? உன் ஆளை உன் அக்கா தங்கச்சி நான் யாருன்னா இப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியா? அவனாக சொன்னான் நான் செஞ்சிருவேன், என் கண்ணு முன்னாடியே நிற்காத, கிளம்பிடு. இவ ஃபோன் எடுத்து பார்க்குறேன்டா, 4-5 பேர் புதுசாக பசங்களை ஃபாலோ பண்ணியிருக்கா. உடனே நான் இவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஹலோ ஏய் ஆஃபீஸ் பசங்களெலாம் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கியா? சொன்னால் புரிஞ்சுக்கோ, அன்ஃபாலோ பண்ணிவிடு. நான் காலையில் போயிட்டு அவளுக்கு நேர்லனா பேசி புரிய வைக்கலான்னு போனேன்டா. சரி வண்டியில் ஏறு, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சிக்காமல் போயிட்டா. ஏய் புரிஞ்சுக்கோடி, வண்டியில் ஏறிடின்னு சொல்கிறேன். அவள் பாட்டு அப்படியே கண்டுக்காமே போகிறாடா. ஃபோன் பண்ணி சொல்கிறேன்டா, புரிஞ்சுக்கோடி, அன்ஃபாலோ பண்ணிடி, வச்சு என்னென்னலாம் பண்ணுறானுங்கன்னு தெரியாதுடி, யார் என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீ பாடு 4-5 பேரை ஃபாலோ பண்ணியிருக்க, அவனுக்கு உன்னை எதனா ஃபோட்டோ வச்சு எதனா பண்ணிட்டாங்கன்னா நான் என்னடி பண்ணுறது? ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேன்? புரிஞ்சிக்கேன்டி. இப்போ ஃபோனை கட் பண்ணணுன்னு எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சுடா. நான் போயிட்டு பார்க்குறேன், அவங்க 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் தான் டென்ஷன் ஆச்சு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ அன்ஃபாலோ பண்ணுறியா இல்லையா? நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு அன்ஃபாலோ பண்ணாமல் இருக்க? எனக்கு எவனும் தேவையில்ல, போ. நீ அன்ஃபாலோ பண்ணு. சரி வந்து தப்பு தான், நான் மன்னிச்சிரு. நான் புரிஞ்சுக்கோடி, நான் இப்போ வந்து தப்பு தான்டி, அன்ஃபாலோ பண்ணுன்னு தானே சொல்கிறேன். புரிஞ்சிக்க மாட்டியா ப்ளீஸ்? நான் வந்து தப்பு தான்டி. நீ வெளில வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி உனக்கு பிடிச்சமே ஃப்ரீடமாக இருந்துக்கோ, வா போகலாம். என்ன மச்சான் அப்படியா சொன்னா அவ? ஏன் மச்சான் அவளை பற்றி இவ்வளோ யோசிக்கிற? அதுவாடா, ஒரு வேர்டில் சொல்லணும்னா நீ 10th 12th ரிசல்ட் யார் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த? ஆமாம் மச்சான், நான் என் ரிசல்ட்டு தான்டா பார்ப்பேன். நான் அவன் ரிசல்ட்டு தான் மச்சான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்டா? மச்சான் அவன் நல்லா படிக்கிற பொண்ணுடா. இப்போ என்னை லவ் பண்ணால தான் இவங்க அப்பா அம்மா இவன் மார்க் கம்மியாக எடுத்துறான்னு சொல்லிடக்கூடாதுன்னு, அதனால நானும் கோயிலுக்கெலாம் போயிட்டு 500 மார்க் மேலே எடுக்கணும்னு வேணேன். இவன் மார்க்லேருந்து கூட கொஞ்சம் போட்டுக்கூட இவன் 500 மார்க் மேலே எடுக்கணும்னு வேணேன். அதேமாரி இவ்வளோ 532 மார்க் எடுத்தாடா. நானும் 194 மார்க் எடுத்து அவளோட 32 மார்க் இருந்துதான் நான் பாஸ் ஆகிருப்பேன்டா. இல்லாமல் நான் ஃபெயில் ஆகிட்டு ஃபீல் பண்ணாமல் நான் சந்தோஷம் தான்டா பட்டேன். 12th கூட பாஸ் ஆகலடா. இது என் கடவுள் கொடுத்த தண்டனை என்னன்னு தெரியலடா, ஃபெயில் ஆகிட்டேன். இதாண்டாண்ணா, இப்படி தான்டா அவளை பற்றி யோசிச்சுன்னே இருப்பேன்டா. இவன் இப்போ இப்படி சொன்னதுக்கப்புறம் இவன்கிட்ட எப்படி சொல்கிறது, சொல்லலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கன்னா வெளில போகும்போது சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் ஆஃபீஸ் பசங்களெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இவகிட்ட சொல்லலைன்னா இவனுங்க இவ எதனா வச்சு ஃபோட்டோ வச்சு எதனா பண்ணிட்டானுன்னா நான் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இவனுங்க ஏதோ ஃபோட்டோ வச்சு ஏதோ பண்ணிட்டானுங்கப்பா, ஃபோட்டோ வச்சு வச்சு ஏதோ பண்ணிட்டானுங்க, நீ என்கிட்ட ஏமாந்து இந்தமாரி சொல்லலை, சொல்லியிருந்தா நான் புரிஞ்சுருப்பேன்ல, இல்லாடி நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டு தான் நான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு நான் சொல்லிடுவேன்ட்டு அப்படி நினச்சி பண்ணிட்டு சொல்லிட்டேன்டா. இவளே இப்போ தான் மச்சான் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தான். சிவா இப்படி சொன்னதுலேருந்து எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரில மச்சி. இவள் ஆஃபீஸ் பசங்களை எப்படி மச்சான் நான் நம்புவேன்? இவளுக்கு நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்க போகிறேன்னே தெரியல. இப்போ என்னதான் மச்சான் பண்ண போகிற? என் லவ் உண்மை மச்சி. நான் இவளுக்கு எந்த குறையும் வைக்கலை. இவளுக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு நினச்சது தான் தப்பு போல மச்சி. சரி விடு மச்சி, நீ என்ன பண்ணாலும் உன்னை புரிஞ்சிக்க போகிறதில்ல. அவள் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பான் மச்சி.
பொண்ணை லவ் பண்ணுறது பெருசு இல்லை மதன். எவ்வளோ சண்டை வந்தாலும் பிரியக்கூடாது. அந்த பொண்ணை நீ குழந்தை மாரி பார்த்துக்கணும். தலைவலி மாத்திரை, வாந்தி மாத்திரை, எம்ஜிஎம் போகிறாங்க, இது குளுக்கோஸ். கேட்டேன்னா வேணாம். அவங்களுக்கு சொன்னால் புரியாது. நைட்டு நீ அவங்க இல்லைன்னு கேள்வி, அதனால தான் நான் நீ குழந்தை. இங்கே வாயேன். நீ தான் மிஸ்ஸேஜ் பண்ணியா? நீ இல்லாமல் நான் செத்துட்ருக்கேன், நீ என்னடி இப்படி மிஸ்ஸேஜ் பண்ணிகிட்ருக்க? நான் செத்துட்டா நிம்மதியாக இருப்பியா? அப்போது நான் வேணா இப்பயே செத்துருவா? சொல்லுடி, நான் இப்பயே செத்துருவா சொல்லு. நீ என்னடான்னு இப்படி மெசேஜ் பண்ணிடு. நீலாம் இப்படி மெசேஜ் பண்ண நினச்சி கூட பார்க்கலடி. சத்யா எல்லாத்துக்கும் அவளே கூப்பிடு. ஏய், நீ எதுக்கு வர? நீ எல்லாத்துக்கும் எதுக்கு வர? நீ அப்போ என்ன யூஸ் பண்ணிட்டியா? ஆமாண்டி, நான் யூஸ் தாண்டி பண்ணிட்டேன். இனிமேல் நான் உன்னை மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இனிமேல் நான் வரவே மாட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, போயிடு. உன்னை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்சதும் டாக்ஸிக் தான். நீ ஃபோட்டோ வச்சு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சதும் டாக்ஸிக் தான். நீ கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வருவேன். எல்லாம் உண்மை. இந்த கடலை எப்படி அழிக்க முடியாதோ அதேமாரி என்னவும் அழிக்க முடியாது. மரங்கள் மவுனம், காற்றில் ஒரு குளிர், நீயும் மௌனம், கனவுகளின் பின் ஒரு குரல், இரவின் கண்ணீர் வழியே ஒளி வந்தாலும் அந்த ஒளி ஒரு குத்து நெஞ்சின் ஆழத்தில். தூண்டிலில் மீனாய் நான் துடிக்கிறேன், தண்ணீரில் மூழ்கி சுவாசம் தேடுகிறேன், விழிகள் மூடி விழுந்து அழுகின்றேன். பசங்களும் கொஞ்சம் குழந்த மாதிரி தாங்க. முதல்ல பிடிச்ச விஷயத்த தான் லவ் பண்ணுவாங்க. சீக்கிரம் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, விட்டு போகாதீங்க. 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் செஞ்ச நல்ல விஷயத்த நினச்சி பாருங்கள். லைஃப் ஹாப்பியாக போகும், பிரேக்கப் இல்லாமல்.